அதில் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 345 ரிவர்ஸ் வாவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்ற கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா எப்பப்பெல்லாம் வவல்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் அக்கர் ஆகுதோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வவல்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் AEIOU. இந்த வவல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆச்சு, இந்த கேரக்டர்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து அதை ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து போத் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ இது இனிஷியலாக வந்து நம்ம வந்து ஒரு அரே எடுத்துக்கிறோம். அந்த அரேயில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கோட எல்லா கேரக்டர்ஸையும் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து செக் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் வவல்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்னு. அண்ட் இதை லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து சேம் இதே அப்ரோச்சில் தான் லாஸ்ட் கொஸ்டினையும் சால்வ் பண்ணியிருந்தோம். என்னென்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் எடுத்து அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து டோட்டலாக எல்லா கேரக்டர்ஸுமே ரிவர்ஸ் பண்ணோம். பட் இதில் வந்து எப்பப்பெல்லாம் வந்து வவல் அக்கர் ஆகுதோ அப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இது சேம் அப்ரோச். வைல் வந்து ஒரு லூப் எடுத்துக்கிறோம், லெஃப்ட் கோஸ் டில் ரைட். இங்கே இடத்துல நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து வவலை தவிர வேறு ஏதாவது ஒரு கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அது தேவைப்படாது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். பண்ணோம் அப்படின்னா, இஃப் த கேரக்டர் அட் த லெஃப்ட் இஸ் எக்ஸ்க்ளூடிங் த வவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து வவல் கேரக்டர் தவிர வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் வருதோ இது வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் தென் வவல்ஸ் எப்பப்பெல்லாம் ரெண்டு இடத்துலையும் மீட் ஆகுதோ, சேம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து எப்போ வவல் மீட் ஆகுதோ அப்போ வந்து ரெண்டுமே ஸ்வாப் ஆயிரும், ரெண்டு கேரக்டர்ஸும் ஸ்வாப் ஆயிரும். அண்ட் தென் நம்ம இட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து வவலா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு தனியார் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அது எங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் எதெல்லாம் வவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இதை தவிர மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் ஆயிரும். அண்ட் வவல் கேரக்டர்ஸ் எதோ அதெல்லாம் வந்து ஸ்வாப் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்மளோட அரே வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணுறோம். எந்த அரே அப்படின்னா, நம்ம இனிஷியலாக வந்து வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கிற இந்த அரே, இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.